Standard 12th Unit 1 Matrix. Matrix அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட் வித் ஆர்டர் m cross n. ஓகேவா? இல்லை m by n அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆர்டரு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். mn nn ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நீங்கள் அதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அந்த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத இஸ் டினோட்டட் பை மாடலஸ் ஆஃப் ஏ டெல் அண்ட் டிட்டர்மெண்ட் டெட் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டிட்டர்மெண்ட்டை குறிக்கிறதுக்கு. இந்த டிட்டர்மெண்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏங்கிறது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படி. அதே இது அந்த டிட்டர்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா த ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்க சொல்ல பிங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த பி ஏயோட மல்டிப்ளை ஆனாலும் இல்லை ஏ பியோட மல்டிப்ளை ஆனாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பி அந்த ஏனுடைய இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரெண்டையும் வச்சு தியரம் 1.3 இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் நாட் சிங்குலர். எப்போல்லாம் நீங்கள் தியரத்தில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அது என்னென்னு அர்த்தம் அப்படின்னா இட் ப்ரூவ் போத் சைட்ஸ். அதாவது டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரூஃப் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டையுமே ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே நமக்கு ரெண்டு டைரக்ட் அண்ட் இன்வர்ஸில் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்ன கொடுத்தாங்கன்னா இஸ் நார்மலாக இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். டைரக்ட் மெத்தட் எடுத்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும், பி இஸ் நான் சிங்குலர் சொல்லணும். அதே இது இன்வர்ஸ் பண்ண சொல்ல ஏங்கிறது நான் சிங்குலராக இருக்க சொல்ல என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு இந்த டைரக்ட் ப்ரூஃப் எடுத்துக்கிறேன். ஏ இஸ் அ நான் சிங்குலர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும். அக்கார்டிங் டு த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ். ஓகே, இப்போ நான் இதில் உள்ள டேர்ம் எல்லாத்துக்குமே நான் வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஃபார் ஆல் த டேர்ம்ஸ். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மின் பண்ணலாம், இல்லை டிட்டர்மின் பண்ணிட்டு ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் 11 படிச்சிருப்போம். அதன் மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், இதை பிரித்து எழுதிக்கிறேன்.